வணக்கம் நண்பர்களே. 2026ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதம் நம்முடைய கும்பராசியின் தொடக்க நட்சத்திரமான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். பொதுவாகவே அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் மற்றும் எதையும் சாதிக்கும் துணிச்சல் கொண்டவர்கள். இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கு மகுடம் சூட்டும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ரகசியங்கள் இதில் காத்திருக்கின்றன. தொடங்குவதற்கு முன்னால், கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த என் அன்பு நண்பர்கள் எல்லாரும் ஒரு லைக் போட்டுவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வெற்றி நிச்சயம் என்று பதிவிடுங்கள். உங்கள் தன்னம்பிக்கையே உங்களுக்கு பெரும் பலம். அன்பு அவிட்டம் நட்சத்திர நண்பர்களே, உங்கள் நட்சத்திர அதிபதி செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக இது ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் தரும் மாதமாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய தொகை அல்லது வரவேண்டிய நிலுவைப் பாக்கிகள் இந்த மாதம் தடையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய முதலீடுகள் செய்வதற்கும் நிலம் அல்லது வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கும் இது மிக உன்னதமான காலகட்டம். பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நண்பர்களே, ஒரு நிமிடம். உங்களில் யாருக்கெல்லாம் சொந்த தொழில் தொடங்கவோ அல்லது இருக்கும் தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவோ திட்டம் இருக்கிறது, அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான பண உதவி இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கத் தொடங்கும். வேலைக்குச் செல்லும் கும்பராசி அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் அங்கீகார மாதம் என்றே சொல்லலாம். அலுவலகத்தில் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு இந்த மாதம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்களை ஒரு தூணாக பார்ப்பார்கள். வேலையில்லாத இளைஞர்களுக்கு, குறிப்பாக தொழில்நுட்பம், கட்டுமானம் அல்லது இயந்திரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மிக உயர்ந்த நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு லாபகரமான மாதம். புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். உங்கள் வியாபார போட்டிகளில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். லாபம் உங்கள் எதிர்பார்ப்பை விட மிக அதிகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு பூந்தோட்டமாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவி இடையே மிகுந்த புரிதலும் அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் செய்திகள் வரும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் மிக சிறப்பாக தொடங்கும். உடன் பிறந்தவர்களின் முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். நண்பர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெருமைப்படும்படி நடந்த ஒரு விஷயத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். ஆரோக்கியம் மற்றும் பொதுவான பலன்களை பார்த்தால் உங்கள் உடல் பலம் மற்றும் மன உறுதி இரண்டுமே மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு போர் வீரனை போன்ற சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும். நீண்ட நாள் உடல்நலக் குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி முழு பலத்துடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உங்கள் வசீகரம் கூடும். மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் ஆற்றல் உங்களுக்குள் பிறக்கும். இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியமும் ஒரு வெற்றி கதையாகவே மாறும். உங்கள் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இதுவே மிகச் சரியான நேரம். எதற்கும் தயங்காமல் முன்னேறிச் செல்லுங்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது. இறுதியாக, இந்த பிப்ரவரி மாதம் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சகல அதிகாரங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரும் ஒரு மகத்தான மாதமாக அமையப்போகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பன்மடங்கு உயர்த்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டி வையுங்கள். அப்போதுதான் நான் போடும் அடுத்தடுத்த துல்லியமான ராசிபலன்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு வெற்றிகரமான வீடியோவில் உங்களைச் சந்திக்கிறேன். உங்கள் வாழ்வில் ஒளி வீசட்டும். நன்றி, வணக்கம்.